கும்பராசி இந்த மாதம் அனைத்து கிரகங்களுமே தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல நிக்கிறாங்க. கும்பத்துக்கு குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் அடிச்சாலும் இன்னொரு பக்கம் வலியை தேய்ச்சிக்கிறதுக்கும் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் மருந்துக்கும் குரு ரெடியா நிக்கிறார். சனி ஒரு பக்கம் அடிச்சாலும் குரு மருந்து கொடுக்கறதுக்கு காயத்துக்கு ரெடியா நிக்கிறார். இருப்பினும் இந்த மாதம் 2ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில பொருளாதாரமும் பண வரமும் நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு கூட்டு கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுது அப்படின்னா அது 2ஆம் இடத்துல ஏற்படுதுன்னா பல வகையில பணம் வந்தாலும் பல வகையில் அது போராட்டத்தையும் கொடுக்கும். அல்லது வந்த பணம் எப்படி போச்சுன்னே தெரியாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அவரோட சேர்ந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நிக்குது. அப்ப செவ்வாய் யாரு? உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியா? அப்ப தொழில் வளர போகுது. தொழில் மூலமாக நல்ல பணவரவு உண்டு. லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா பேச்சுல கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால வாண்டடா போய் பேசி வம்பிழுத்துக்கிறது, வாண்டடா போய் அடி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் செய்யும். தேவையில்லாத பேச்சுக்களையும் ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். அதே போல உங்க கூட பிறந்தவங்க கூட தான் இந்த தடவை பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கணும். அவங்க கிட்டதான் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமா வரும். சோ அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா தேவையில்லாத அன்வான்டா வரக்கூடிய இந்த பிரஷர் டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா கூட்டு கிரகங்கள் எப்பொழுதுமே அடிச்சுக்கும். பாருங்க, உங்களுக்கு சூரியனும் இங்கதான் இருக்காரு 14ஆம் அதிபதி, 14ஆம் தேதி வரைக்கும். அவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், கணவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, மனைவிக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பேச்சு கடுகடுன்னு இருக்கும். நீங்க கரெக்டா தான் இந்த டைம்ல பேசுவீங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பேசக்கூடியது கணீர்னு பேசுவீங்க, கரெக்டா சொல்லுவீங்க. இத பண்ணாத, இத செய்யாத, இங்க போகாத, இப்படிங்கறதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா இத முதல்லயே சொல்லியிருப்பீங்க, கடந்த மாதங்கள்ல சொல்லியிருப்பீங்க, கடந்த வருடங்கள்ல சொல்லியிருப்பீங்க. ஆனா அப்பெல்லாம் சண்டை வராது. இப்ப நீங்க சொல்லி பாருங்க. இந்த மாதம் நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னாலும் சரி, யாருக்கு நீங்க என்ன நல்லது சொல்லி கொடுத்தீங்கனாலும் சரி, அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. எப்ப பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்கிற, எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அதனால இந்த மாதம் கொஞ்சம் மௌன விரதம் இருந்து கொள்வது என்பது கும்பராசிக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு பலன். அதே போல பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். 19ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுல போய் ஆட்சி பலம் பெற்று பலமா இருப்பார். 3இல் சுக்கிரன் இருந்தால் 3ஆம் இடம் கைப்பகுதி. சுக்கிரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி. இந்த மாசம் உங்க கையில மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இந்த மாசம் உங்க கையில எப்படியாவது பண வரவு புழக்கம் உண்டு. 19ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில காசு பணம் சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தனச்சேர்க்கை ஏற்படும். ஒரு பெண்கள் 3ஆம் இடங்கிறது தேவதை வசியங்கள்னு சொல்லுவோம், தெய்வ வசியம்னு சொல்லுவோம். இப்ப பெண் தெய்வங்கள் வசியமாகிறது, தேவதைகள் வழிபாடு பண்றது, பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, எல்லாமே கும்பத்துக்கு இந்த மாதம் உண்டு. அடுத்தது அங்கிருந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது, அல்ல சொத்துக்கள் கிடைப்பது. அடுத்து சுக்கிரன் நீங்க போனாலும் 10ஆம் வீட்டை பார்க்கும். 9ஆம் வீட்டையும் பார்க்குது, அடுத்து 10ஆம் வீட்டையும் பார்க்குது. அப்ப 4 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்ததுன்னா தாய் தந்தையர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. தாய் தந்தையனுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் அமைஞ்சு வர்றது, கும்பத்துக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு இந்த மாதம். சுக்கிரன் இங்கிருந்தாலும் யோகம், இங்கிருந்தாலும் யோகம். அடுத்தது புதன் 5, 8 குடையவர் இங்க இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு போவார். ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்ல. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் எல்லாம் இருக்கு. இங்க போனா நீசம் ஆகுது. நீசமானாலும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகத்தை பெற்று கொஞ்சம் நன்மைகளையும் கொடுக்கும். சோ இந்த காலகட்டங்கள்ல இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, தேவையில்லாம பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இந்த புதன் நாளையும் உங்களுக்கு ஒரு கெடுதல் வரும். சோ அதனால அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இருப்பினும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும், தெய்வ அனுகிரகம் இருக்கிற வரைக்கும், தெய்வ கடாட்சங்கள் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சு வந்துடலாம். பரிபூர்ணமான தெய்வ அனுகிரகம் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க
நம்ம தெளிவா பலன்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாசம் பேச்சிலையும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுலயும் ரொம்ப கவனமா இருந்தது. மற்றபடி தொழில், இது லாபங்கள், வருமானம், வேலை இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சோ அதை நோக்கி மட்டும் இந்த மாதம் பயணப்படுங்க. தேவையில்லாம இந்த பக்கம் அன்வான்டா 3வது மனிதராக யாருக்காவது போய் அட்வைஸ் பண்றது, இல்ல உங்க குடும்பத்துக்கே யாருக்காவது அட்வைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்தீங்கனாலே கண்டிப்பா ஒரு போராட்டமும் ஒரு பிரச்சனையும் பின்னாடி ரெட்டியா நிக்குதுன்னு அர்த்தம். சோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு தொழிலும் லாபமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான்